திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பெருமாள் அவர்களின் தம்பியும் தேமுதிக கழக உறுப்பினருமான ராஜா அவர்களின் மனைவியும் சுவாதி பிரவீன் அவர்களின் தாயுமான மகேஸ்வரி அவர்கள் உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார். இவரின் மரண செய்தி அறிந்த தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் தேவதிரு கேப்டன் அவர்களின் ஆசி பெற்ற நமது கழகத்தின் காவல் தெய்வம், கழகத்தின் பொதுச் செயலாளர் வீரமங்கை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின், கழக பொதுச் செயலாளர் LK சுதீஷ் அவர்களின், மாநில இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் அவர்களின் ஆலோசனையின் பேரில் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் MK ஹரிகிருஷ்ணன் அவர்கள், கந்தளி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் யோகநாத் அவர்கள் தலைமையில் கழக நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து அழைத்து சென்று மகேஸ்வரி உடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். உடன் திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் குமார், திம்மனமத்தூர் ஊராட்சி கழக செயலாளர் திருப்பதி, திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் விஜயகுமார், ரமேஷ், கந்தளி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜமால், திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் ரமேஷ், கந்தளி வடக்கு ஒன்றிய கழக பொருளாளர் மோகன், கந்தளி தெற்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் சிங்காரவேல், மாவட்ட ஐடிவின் துணை செயலாளர் ஹரிகுமார் அவர்கள் நேரில் சென்று மகேஸ்வரி அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களின் குடும்பத்திற்கு தேமுதிக சார்பாக ஆறுதல் தெரிவித்து மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி மற்றும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு மகேஸ்வரி அவர்களின் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை தெய்வ திரு கேப்டன் அவர்களையும் வேண்டிக் கொண்டு இறுதி மரியாதை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் ரமேஷ்.